அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மழைக்காலம் பனிக்காலங்களில் நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம அதிகமாக பூச்சிகளை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருப்போம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் தாக்குதல். இதை பற்றி நம்ம அதிகமாக கவலைப்படுறதில்ல. ஆனால் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இது. கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாலே செடி கொடிகள் எல்லாமே அறுவடை பாதிக்கும். அதுக்கப்புறமா அது எல்லா செடிகளுக்கும் பரவி செடி கொடிகளே இறக்க நேரிடும். இதில் அதிகமாக பேசப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வைரஸ் நோய், அடுத்தது ஃபங்கஸ் நோய், அதுக்கப்புறமா இலை சுருட்டல் நோய், அடுத்தது இலைப்புள்ளி நோய். இதுதான் அதிகமாக நம்ம தோட்டத்தில் வரக்கூடியது. கண்டிப்பாக இந்த நோய்கள் எல்லாமே உங்கள் தோட்டத்திலையும் இந்த பனிக்காலம் மழைக்காலங்களில் இருக்கும். அதை அசால்ட்டாக விட்டுறாதீங்க. அதை சரி பண்ணிட்டாலே போதும், நல்ல அறுவடையை எடுக்கலாம். சரி, இந்த நோய்களை எல்லாத்தையுமே நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் கட்டுப்படுத்தப்படும். அதை தயாரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, அது என்ன பொருள், எப்படி தயாரித்து செடிகளுக்கு கொடுத்து நல்ல அறுவடையை எடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாமா? இதுதாங்க அந்த பொருள், விரலி மஞ்சள். உங்கள் சமையலறையில் இருந்ததுனாக்கா விரலி மஞ்சளை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கனாக்கா கிடைக்கும். ஒரு 30 கிராம் அளவு வாங்கிக்கோங்க. மஞ்சளில் நிறைய வகைகள் இருக்குது. ஆனால் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விரலி மஞ்சள் தான். அதை வாங்கிக்கோங்க. மஞ்சள் தூளும் இருக்கும், ஆனால் அது வேணாம். அதில் கலப்படம் இருக்கும். நீங்கள் மஞ்சளாக வாங்கி அரைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகே, இப்போ 30 கிராம் அளவு மஞ்சள் அரைச்சி நம்ம தூளாக எடுத்துக்கிறோம். இந்த மஞ்சள் தூளை ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு தண்ணீர் ஊற்றிக்கிங்க. அதை ஸ்டவ்வில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கிங்க. கொஞ்சம் சூடான உடனே இந்த மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்களா, 30 கிராம் அளவு, அதை அந்த தண்ணீரில் போட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இந்த மஞ்சள் தூளை நல்லா கொதிக்க விடுங்க. இது எவ்வளவு நேரம் கொதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 30 நிமிஷம் இது கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த சாறு ஃபுல்லாகவே அந்த தண்ணீரில் இறங்கணும். ஓகேங்க, இப்போ நம்ம போட்ட மஞ்சள் தூள் நல்லா சாறு ஃபுல்லாக இறங்கி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்குள்ளே ஒரு பொருளை ஒன்று தயார் பண்ணிடலாம் வாங்க. பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 10 பல் பூண்டு தோலை எடுத்துட்டு அதை இந்த மாதிரி சாறு நல்லா வர்ற மாதிரி இடித்து எடுத்துக்குங்க. ஓகே, இப்போ பூண்டை நல்லா இடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இந்த சூட்டோடவே நம்ம அந்த இடித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பூண்டு, அதை எடுத்து அதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. அப்போ பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய சாரும் இந்த ஹீட்டில் அதில் இறங்கிடும். ஓகே, இப்போ கரைசல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற விடுங்க. ஓகேங்க, இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிங்க. ஸ்ப்ரேயரில் அடைக்கும்போது அடைச்சிக்கும். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டு இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது கூட 1 லிட்டர் அளவு தண்ணீர் சேர்க்கணும். நம்ம 1 லிட்டருக்கு தயார் பண்ணோம் இல்லைங்களா, அதனால் 1 லிட்டர் அளவு தண்ணீர் சேர்க்கணும். நீங்கள் 2 லிட்டருக்கு தயாரிச்சிங்க அப்படின்னாக்கா 2 லிட்டர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கணும். இந்த கரைசலை ஸ்ப்ரேயர் பாட்டிலில் ஊற்றிட்டு நம்ம டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு செடிகளுடைய இலைகள் மேலே தெளிக்க ஆரம்பிக்கலாம். மீதி இருக்கிற கரைசலை ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. 1 வாரம் வரைக்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே தேவையில்லை. தேவை அப்படின்றப்ப தயாரித்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கரைசலை நம்ம செடி கொடிகளுக்கு தெளிக்கிறதுக்கு முன்னாடி வைரஸ் நோய் தாக்கப்பட்ட இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை முதல்ல கட் பண்ணி ரிமூவ் பண்ணி தூரமாக போட்டுருங்க, இல்லைனா கொளுத்திடுங்க. அதுக்கப்புறமா தாக்கப்பட்ட இலைகள், அந்த தண்டுகள் இது மேலே நல்லா நனையிற மாதிரி தெளித்து விடுங்க. இந்த கரைசலை 3 நாளைக்கு ஒரு முறை நம்ம தெளிக்கணும். வைரஸ் நோய் தாக்கப்பட்ட செடிகளுக்கு, ரொம்ப அதிகமாக தாக்கப்பட்ட செடிகளுக்கு.
அப்போ தான் வந்து இந்த வைரஸ் நோய் வந்து சரியாகும். முக்கியமாக உருளைக்கிழங்கு செடியில் இந்த வைரஸ் நோய் அதிகமாக இருக்கும். வெள்ளை ஈக்கள் வந்து ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிகளுக்கு பரப்பி விட்டுடும். பொதுவாகவே இந்த மாதிரி நோய்களை பூச்சிகள் தான் அதிகமாக பரப்பிவிடும். பூச்சிகள் இந்த இலைகளுடைய சாறுகளை உறிஞ்சிட்டு இன்னொரு செடிகளுடைய இலைகளில் சாறுகளை உரியும் போது அது வாயிலிருந்து வைரஸ் வந்து பரவிடும். அடுத்தது காற்று மூலயமா ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிகளுக்கு பரவும். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி செடி. தக்காளி செடியில் இந்த மாதிரி தான் இருக்கும். அதோடைய தண்டுகள் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரௌன் கலரில் மாறிடும், அதாவது கரை படிஞ்ச மாதிரி ஆகிடும். அப்போ கண்டிப்பாக இது வைரஸ் நோய் தாக்கப்பட்ட செடி அப்படின்னு பார்த்துடலாம். அடுத்தது அந்த தண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அப்புறம் அந்த செடியே வந்து இறந்துடும். இப்போ இந்த செடி வைரஸ் நோய் தாக்கப்பட்ட செடி. உங்கள் தோட்டத்துலேயும் இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. உடனடியாக இந்த கரைசலை தயார் செஞ்சு தெளிச்சிடுங்க. இந்த கரைசலை நம்ம தொடர்ந்து தெளிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா வைரஸ் நோய் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா புது தளிர்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த புது தளிர்கள் வந்ததுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட புளிச்ச மோர் அல்லது தேமோர் கரைசல் இது ஏதாவது இருந்ததுனாக்கா அது மேலே தெளித்து விட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக பூக்கள் வந்து பூத்து காய்கள் நிறைய காய்க்க ஆரம்பிக்கும். இது வந்து இலைகளில் வரக்கூடிய ஃபங்கஸ் நோய். முக்கியமாக இந்த வெண்டை செடிகளுடைய இலைகளில் இந்த பனி நாட்களில் வெள்ளை வெள்ளையாக இந்த மாதிரி வரும். அதுக்கும் வந்து இதை தெளிக்கலாம். அடுத்தது கொடி வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூசணிக்காய் கொடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரும். அடுத்தது சுரைக்காய், அப்புறம் பீர்க்கங்காய், முக்கியமாக பீர்க்கங்காய் கொடியில் கூட வரும். அதுக்கும் நம்ம தெளித்து விடலாம். ரோஜா செடிகளில் கூட இலைப்புள்ளி நோய் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம இந்த கரைசலை வந்து தெளித்து விடலாம். அடுத்தது இலை சுருட்டல் நோய், முக்கியமாக இந்த மிளகாய் செடியில் வரும். அந்த இலை சுருட்டல் நோய்களுக்கு நம்ம இந்த கரைசலை வந்து தொடர்ந்து தெளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அந்த நோய்கள் எல்லாமே வந்து சரியாகும். இந்த மாதிரி வைரஸ் நோயெலாம் ஆரம்ப நிலையில் நம்ம மஞ்சள் மட்டும் கொதிக்க வச்சு அதை வந்து இலைகள் மேலே தெளிச்சிட்டு வரலாம். ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, பூண்டு சேர்த்து அந்த கரைசலை வந்து தெளிச்சிட்டு வரலாம். அடுத்தது இந்த கரைசல் நம்ம தெளிக்கிறதுனால பூச்சிகளை கூட ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். அப்புறம் என்னங்க, உங்கள் தோட்டத்துலேயும் இந்த மாதிரி வைரஸ் நோய், ஃபங்கஸ் நோய், இலைப்புள்ளி நோய், இலை சுருட்டல் நோய் ஏதாவது இருக்கா பாருங்கள். உடனடியாக இந்த கரைசலை தயார் பண்ணி தெளித்து விடுங்க. தைப்பட்டத்தில் தாறுமாறான அறுவடை எடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.